ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சிடிஎம்ஆர்ஐ ஃப்ரீயாக வச்சுப்போம். பக்கவாதத்தில் 2 டைப் இருக்கு. நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் கருணாகரன், ரேடியாலஜிஸ்ட் பேசுகிறேன். நான் கேஜி ஹாஸ்பிட்டலில் கடந்த 12 வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது ஸ்ட்ரோக்கில் இமேஜிங்கோட ரோல். இமேஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனோட ரோலை உங்ககிட்ட நான் வந்து தெளிவாக விளக்க வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கவாதம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. அதாவது பக்கவாதம்னா ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து இருக்கவங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்த உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு கோட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஸோ தே வில் அலர்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அப்போ எங்கள் சிடி மிஷின்ஸையும் எம்ஆர்ஐ மிஷின்ஸையும் நாங்கள் ஃப்ரீயாக வச்சிருப்போம். ஸோ ஏற்கனவே ஏதாவது பேஷண்ட் போயிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி இருக்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாங்க, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்க்கு நம்ம இப்போ வந்து ஸ்கேன் எடுக்கணும். ஏன்னா கோல்டன் பீரியட்ல 4.5 ஹவர்ஸ்க்குள்ள பேஷண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி கரெக்டாக என்னென்ன ரத்த ஓட்டம் பாதிப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா மூளை நல்லாவே பாதுகாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சிடிஎம்ஆர்ஐ ஃப்ரீயாக வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன் எடுப்போம். பக்கவாதத்தில் 2 டைப் இருக்கு ஸ்ட்ரோக்ல. ஒன்று வந்து ஹெமரேஜிக், அதாவது ரத்த கசிவு இருக்கிறது. இன்னொன்று வந்து இஸ்கிமிக், ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது. ஸோ வந்து சிடி ஸ்கேன்ல வந்து ரத்த கசிவு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட மேனேஜ்மெண்ட் வந்து வேற. அதனால அப்போதுல இருந்து எம்ஆர்ஐ தேவையே இல்லை. ரத்த கசிவு இருந்ததுன்னா அதோட மேனேஜ்மெண்ட் உடனே பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் ஐசியூக்கு அனுப்பிடுவோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ரத்த கசிவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ் எம்ஆர்ஐ எடுப்போம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃப்யூஷன் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ், அது 1 நிமிஷம் போகும். எந்தெந்த மூளை பகுதி வந்து இறந்து போயிருக்கோ அது வந்து அந்த ஏரியா வந்து இன்ஃபாக்டை வந்து டிஃப்யூஷன் சீக்வன்ஸ் காமிச்சு கொடுத்துரும். பர்ஃபியூஷன் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் எடுப்போம். மூளையில ரத்த பரவல் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம ஏற்கனவே டிஃப்யூஷன்ல வந்து இன்ஃபாக்ட் ஆன ஏரியா பார்த்துருக்கோம், செத்து போன நரம்பு செற்களை. இதுல வந்து எந்த செல்லாம் காப்பாற்றக்கூடிய லெவல்ல இருக்கு, அதாவது அது பேர் வந்து பெனம்ப்ரா, சால்வேஜபிள் பெனம்ப்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எவ்வளவு ரீஜன் வந்து இனிமேல் வந்து அப்படியே விட்டுனா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுனா எவ்வளவு பகுதி வந்து இறந்து போயிடும் சப்சிக்வெண்ட்ல அப்படின்னு கண்டறிஞ்சு உடனே வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து த்ராம்போலைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்லைனா இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி போயிட்டு த்ராம்பக்டமி அப்படின்னு கிளாட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாட்டை போயிட்டு ரத்த குழாய் வழியாக டியூப் போட்டு எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க வந்து 4.5 ஹவர்ஸ்க்குள்ள விண்டோ பீரியட்ல வந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூன்னு ஒரு சீக்வன்ஸ் எடுப்போம். அதுல வந்து ரத்த கசிவு இருக்கா அப்படின்றது, சின்ன சின்ன மைக்ரோ ப்ளீட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். டைம் ஆஃப் லைட் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ரத்த குழாய்லாம் எப்படி இருக்கு, ஏற்கனவே அடைப்பு இருந்திருக்கா இல்லை இப்போதான் அடைப்பு இருக்கா, எல்லாமே பார்த்துருவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கோட் ஸ்ட்ரோக் அண்ட் எங்களோட ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால். இது எல்லாமே 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இப்போ இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தா நீங்க எப்போ வேணாலும் கேஜி ஹாஸ்பிட்டல் நம்பர் கால் பண்ணி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கோ இல்ல ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கோ இன்டர்காம்ல கனெக்ஷன் வாங்கி பேசிக்கலாம். நாங்கள் டாக்டர்ஸ் எப்பயுமே அவைலபிளாக இருப்போம். உங்களுக்கு உங்கள் சந்தேகத்தை நாங்கள் வந்து தீர்க்கறது எங்களோட கடமை. நாங்கள் உடனே வந்து உங்களுக்கு தேவையான பதிலை சொல்லிடுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம்.